இன்சூரன்ஸ் பாலிசியோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இறந்து போனவங்களோ அடிபட்டவங்களோ அவங்களுடைய நிதி சுமையை குறைக்கிறதுக்காண்டி தான் என்ன பாலிசி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏ கவரேஜ் எடுக்கணும். அது இருந்தால் யாருக்குமே பாதிப்பு வராது, ஓனருக்கும் பாதிப்பு வராது, தேர்ட் பார்ட்டிக்கும் பாதிப்பு வராது, வண்டிக்கும் பாதிப்பு வராது, எல்லா கிளைமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தனிநபர் எடுக்கக்கூடியது தான் ஆயுள் காப்பீடு திட்டம். அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பத்து நேரிட்ட அந்த 3ஆம் நம்பர் முழுவதுமாக பாதிப்படைஞ்சிருவாங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 3ஆம் நம்பர் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸை எப்படி தாமதமாகாமல் கிளைம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ்னு எடுத்த உடனே நம்ம மைண்டில் ஓடுறது என்னென்னா, நம்ம உடனே இன்சூரன்ஸ் வாங்குறது ஈஸியாக இருக்குது, ஆனால் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, தாமதமாகுது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி தாமதமாகாமல் எப்படி இன்சூரன்ஸை ஃபுல் அமௌண்ட்டை நான் கிளைம் பண்ணுறது, அதே மாதிரி நம்மளோட ரைட்ஸ் என்ன, கம்பெனிஸோட ரூல்ஸ் என்னங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us மணிவண்ணன் சார். வணக்கம் சார். He has more than 30 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது காசி விஸ்வநாதன் சார். வணக்கம் சார். He has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. இந்த டாபிக்ல உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பு பண்ணலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மணிவண்ணன் சார், இந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட முக்கியத்துவம்னா என்ன சார்? அதாவது இன்சூரன்ஸ் பாலிசியோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், கனரக வாகனம், இது எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் வந்து எடுத்தால் தான் சாலையிலே அந்த வாகனங்களை வந்து அந்த சாலையிலே வாகனங்கள் வந்து ஓட்ட முடியும். அப்படி ஓட்டிட்டு போகும்போது விபத்து ஏதாவது நேரிட்டால் அந்த இறந்து போனவங்களோ அடிபட்டவங்களோ அவங்களுடைய நிதி சுமையை குறைக்கிறதுக்காண்டி தான் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்கிறோம். அப்படி இன்சூரன்ஸ் பாலிசி இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த நஷ்ட ஈட்டு தொகையை அவங்களுக்கு கொடுக்கும். அப்படி இன்சூரன்ஸ் எடுக்காத பட்சத்தில் அந்த ஓனரே அந்த நஷ்ட ஈட்டு தொகையை கொடுக்கணும். அவங்களால கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் தான் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறது மேடம். ஸோ எல்லா வாகனங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. ஓகே சார், தேங்க்யூ சார். காசி சார், இப்போது இன்சூரன்ஸுங்கிறது மக்கள் வந்து முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டிய சில இன்சூரன்ஸ்னால் என்ன சார் சொல்வீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்சூரன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஆயுள் தான். ஓகே. ஒருத்தருடைய ஆயுள் வந்து கட்டையில் ஆயிடுச்சுன்னா, அதாவது இறப்பு நேரிட்டாவோ இல்லை இயலாமை ஏற்பட்டாலோ, உடல் உபாதை நிலை இயலாமை ஏற்பட்டாலோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ அதோடைய சுமையை குறைக்கிறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பர்சனலாக எடுக்கிறது. இது பர்சனலாக ஒரு தனிநபர் எடுக்கக்கூடியது தான் ஆயுள் காப்பீடு திட்டம். அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரீமியம் லெவல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு நம்ம எவ்வளோ கிளைம் கேட்டிருக்கோமோ அதை என்ன இன்சூர்டு அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நெசசிட்டி. ஆயுள் காப்பீடுங்கிறது ஒவ்வொரு குடிமகனும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே போட்டாகணும். அதுக்காக தான் அந்த எல்ஐசிங்கிற ஒரு ஆக்டே கொண்டு வந்தது. அது 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்போதே 56 அந்த ஆக்டையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறத அப்பயே சொல்லிட்டாங்க. இப்போ டெவலப் ஆனதுனால இப்போ ஐஆர்டிஏ கண்ட்ரோலில் இருக்கனால இப்போ ப்ரைவேட் கம்பெனி அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது டேம் இன்சூரன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்கள் கேட்குற லெவல் நீங்கள் சொல்லிடுங்க சார். ஏன்னா மக்களுக்கு முக்கியமாக அவங்க வச்சுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ்னால் என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த். ஓகே. ஹெல்த்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து நோய்கள் அதிகமாகுது. அது அந்தந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொருடைய கம்பெனிஸும் அதை வந்து இதுக்கு நாங்கள் இவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறோம், இந்த நோய் இருந்தால் உங்களுக்கு இந்த நோயை வந்து நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவோம். அதனால் அதை ஒரு வருஷத்துக்கு, அது வருஷ கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு அந்த ப்ரீமியம் செல்லுபடியாகும். அந்த 12 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 12 மாதத்துக்கு நீங்கள், ஆனால் 1 இயர் கணக்கு தான். அந்த 1 இயரில் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சார் சொன்னது நெசசிட்டி ஃபார் தி மோட்டர் ஆக்சிடென்ட். இப்போ ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடக்குது. இது வந்து ஆக்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிரிவு 147 வந்து நெசசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி விக்டிம் சஃபர் ஆகக்கூடாது, 3ஆம் நபர் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. மோட்டர் வெஹிக்கிள் இயக்கும்போது ஓனருடைய டிரைவரோ வண்டியை இயக்கும்போது விபத்து நேரிட்டால் அந்த 3ஆம் நபர் முழுவதுமாக பாதிப்படைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய நலன் கருதி தான் இது 1988 மோட்டார் வாகன சட்டத்தில் இந்த பிரிவை கொண்டு வந்தாங்க. 147 கம்பல்சரியாக கட்டாயமாக யார் வாகனம் எடுத்தாலும் இந்த 3ஆம் நபர் காப்பீடு எடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அதனால் சட்டத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு
யாரெல்லாம் வாகனம் வாங்குறாங்களோ அவங்களாம் நெசசிட்டியாக எடுத்தாகணும். ஓகே, தேங்க்யூ சார். இது 3 இம்பார்ட்டண்ட். ஓகே, தேங்க்யூ சார். மணிவரன் சார், இப்போ வந்து சார் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இதை பற்றி சொன்னார், இன்சூரன்ஸ் பற்றி. அதில் முக்கியமாக எடுக்க வேண்டிய பாலிசி, அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய கிளாஸஸ்னால் என்னென்ன சார்? இப்போ ஒருத்தவங்க மோட்டார் ஆக்சிடென்ட் ஒரு கிளைமுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். அந்த இன்சூரன்ஸில் அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய கிளாஸஸ் என்னென்ன, அதை பார்த்து வாங்கினா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை வந்து ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அது என்னென்ன சார்? அதான் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கினீங்கன்னா நீ என்ன பாலிசி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏ கவரேஜ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஓன் டேமேஜ் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிக்கு எடுக்கணும். இந்த 3 எடுத்தால் தான் ஃபுல் கவரேஜ் மேடம். அது இருந்தால் யாருக்குமே பாதிப்பு வராது, ஓனருக்கும் பாதிப்பு வராது, தேர்ட் பார்ட்டிக்கும் பாதிப்பு வராது, வண்டிக்கும் பாதிப்பு வராது, எல்லா கிளைமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஓகே சார். சார் காசி சார், இப்போ சார் வந்துட்டு பிஏ ஓனர் அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லிட்டாரு. ஆனால் அது மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக அது தெளிவுபடுத்தலாம். அது எப்படின்னா, இப்போ 3ஆம் தரப்பு காப்பீடுங்கிறது சட்டத்திலே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ ஒரு வாகனத்தை வாங்கும்போதே அந்த வாகனம் வாங்குகிற இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே வந்து காப்பீடு பண்ணிட்டு தான் வண்டியை கீழே இறக்குவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சட்டங்கள் இருக்குது, விதிமுறைகளும் அதுதான் இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் பாதிப்படையக்கூடாது. ஏன்னா வண்டி ஓட்டுறது பப்ளிக் பிளேஸில் ஓட்டப்படும். அப்போ வண்டியை நீங்கள் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா காப்பீடு இருக்கணும். ஏன்னா மெஷினரிக்கு தெரியாது யார் எதுன்ட்டு. இப்போ வாகனம் இயக்கும்போது தெளிவாக இருக்கணும். அதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஓனர் வந்து அந்த சுமையை கொடுக்க முடியாது. ஏன்னா பாதிப்பு நிறைய, இறப்புங்கிறது, அதுக்கப்புறம் கிரீவியஸ் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, அதாவது கொடுங்காயம், அதுக்கப்புறம் சாதாரண காயம். எந்த காயம் ஏற்பட்டாலுமே வந்து பாதிப்பு நமக்கு தான். அப்போ 3ஆம் தரப்பு பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் கம்பல்சரி அந்த தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டியில் கொண்டு வந்துட்டாங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரிவு 147 கம்பல்சரியாக எடுத்தாகணும். அது 15 வருஷம். ஓகே சார். ஏன்னா ஒரு வெஹிக்கிளோடைய இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஃபிட்னஸ் வந்து 15 வருஷம் கொடுப்பாங்க ஒரு மோட்டார் வெஹிக்கிளை பொறுத்தவரை நெசசிட்டியாக. அப்போ அதில் வந்து ஓன் டேமேஜ் தனியாக கவர் ஆகும். அந்த ஓன் டேமேஜ் வந்து நீங்கள் வருஷம் எடுத்தாகணும். இப்போ ஓன் டேமேஜுங்கிறது, இப்போ ஒரு வண்டியை 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அடுத்த வருஷம் அதோடைய தேய்மானம் குறைஞ்சிரும். அப்போ ப்ரீமியம் லெவல் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம 13,000 கட்டுறோம்னா 4 வீலருக்கு, அடுத்த வருஷம் வரும்போது 12,000 அப்படிங்கிறது குறையும். அதனால் ப்ரீமியம் லெவல் குறையும். ஏன்னா வண்டியோட மதிப்பும் குறையும். அதில் ஐடிவி வேல்யூ போட்டிருப்பாங்க. இது நீங்கள் சேதாரம் ஆச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஓன் டேமேஜோட வரும். ஓகே புரியுது சார். இப்போ ஓன் டேமேஜ் பார்த்துட்டோம், நம்ம இதுவும் பார்த்துட்டோம் ஸ்டேட்டுட்டரி லயபிலிட்டி. இந்த பிஏ கவரேஜ் வந்து 2020க்கு அப்புறம் தான் இது டெவலப் ஆனது. ஓகே. ஏன்னா அது வந்து நீங்கள் 3ஆம் தரப்பினருக்கு காப்பீடு எடுத்துறீங்க, அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க. இப்போ வண்டியை ஓனரே இயக்கிட்டு போகிறாரு, அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் யாருக்கு பணம் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்ததுனால தான் இந்த ஐஆர்டியில் வந்து ஒரு விதியாக கொண்டு வந்து இதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால பிஏவும் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ கம்பல்சரிங்கிறது அந்த மோட்டார் வெஹிக்கிளோடைய ஓனருக்கு பொருந்தும். அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே டன். கிளைம் கிடைக்காத பட்சத்தில் கன்சியூமரில் போயிட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து பிஏ கவரேஜ் வந்து இன்சூரன்ஸ் தான் பொறுப்பு. அவங்க ஒரு கிளைம் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த கிளைம் நெசசிட்டிலாம் அதில் இருக்கும். தேங்க்யூ சார். மணிவண்ணன் சார், நீங்கள் வந்து கோர்ட்டில் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க சார். அதில் பார்த்ததில் வச்சு இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உங்கள் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில் கேஸ் வந்தால், அப்படின்னா என்னென்ன மாதிரி ரீசன்ஸ் சார் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்துக்கு வந்து இன்சூரன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஒரு முறையான டிரைவர், லைசன்ஸ் இருக்கிற டிரைவர் தான் ஒரு வாகனத்தை வந்து இயக்கணும். அப்படி இயக்காமல் லைசன்ஸே இல்லாமல் ஒருத்தர் வந்து அந்த வாகனத்தை இயக்குனாருன்னா பே அண்ட் ரெக்கவர்னு இருக்குங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிவிட்டு அந்த ஓனர்கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. இன்றைக்கி சட்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, பே அண்ட் ரெக்கவர் தாங்க இருக்கணும், நோ டிஎல்னா. ஸோ இதனால தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒன்று நோ இன்சூரன்ஸ் அல்லது நோ டிஎல். காசி சார், இப்போ வந்துட்டு சார்கிட்ட வந்து கோர்ட்டில் வந்து எந்தெந்த ரீசன்ஸ்னால வந்து இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன். இதே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து எப்போ சார் டேரெக்டாக கிளைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு நம்ம தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் வாங்கும்போதே அதில் அந்த தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன தகவல்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு மேண்டேட்டரி. இப்போ வாகனத்தை இயக்கும்போது அவருக்கு ஓட்டுநர் உரிமம் இருந்தால் தான் முறையாக போகிறாருன்னு தெரியும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் அந்த டேர்ம்ஸில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஓட்டுநர் வந்து முறையான ஓட்டுநர் செல்லத்தகு ஓட்டுநர் உரிமம் வாங்கி வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து டிவிஎஸ்பிடிக்கு இது பைக்குக்கு வாங்கி வச்சுட்டு காரை ஓட்டக்கூடாது,
அதெல்லாம் தப்பு. ஓகே. அதுக்காக தான் அது முறையான ஓட்டுநர் உரிமம், செல்லத்தகு ஓட்டுநர் உரிமம். இப்போ செல்லத்தகு ஓட்டுநருங்கிறது ரெனியூல் பண்ணணும். இப்போ நான் கார் ஓட்டுறேன்னா, கமர்ஷியல் கார் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு பேட்ஜ்னு சொல்லி எடுப்போம். சாரி, 2 சிஸ்டம் இருக்குது அதில் காரில். அப்போ நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அந்த இது எடுத்தாகணும், பேட்ச் எடுக்கணும். ஓனுக்கு இது எடுத்தாகணும். அந்த 2 இதையுமே எடுத்தால் தான் அது கவர் ஆகும். அது மாதிரி ரெனியூல் பண்ணும்போது கம்பல்சரி செல்லத்துக்கு ஓட்டுநர் உரிமத்தோடு இருக்கணும். அதனால தான் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை செய்யக்கூடாதுன்னு அந்த டேம்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நெசசிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அந்த கான்செப்ட் இருக்குது. அது டிடின்னு சொல்கிறது, அதாவது குடிபோதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கம்பல்சரி. ஓகே. குடிபோதையில் வாகனத்தை இயக்கிட்டாங்கன்னா அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கோர்ட்டில் அவங்க கவுண்டராக சொல்லுவாங்க. ஓகே, புரியுது. இப்போ நம்ம கோர்ட்டில் கிளைம் பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து கவுண்டரில் இந்த தகவல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த கிளைம் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டேர்ம்ஸ் கண்டிஷனை மீறினதுனால இது பாலிசி வயலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கேட்டகரிக்குள்ளே இதெல்லாம் வரும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மணிவண்ணன் சார், இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது, என்ன ரீசனால கோர்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அப்படி ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க என்னென்ன கிரவுண்ட்ஸில் வந்து அப்பீல் போகலாம், அப்பீல் போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்களேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சப்கோர்ட்டில் தான் மேடம் இந்த ட்ரையல் எல்லாமே நடக்கும். ஓகே சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டிகிரி வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட் டிகிரி வந்ததுக்கப்புறம் 90 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அப்பீல் போடணும். அதாவது ஹைகோர்ட்டில் தான் போடணும். மதுரையில் இருந்ததுன்னா மதுரை பெஞ்சு, சென்னையில் இருந்ததுன்னா சென்னையில் நீங்கள் வந்து போடலாம். செக்ஷன் 173 வந்து நீங்கள் போடணும், அப்பீல் போடணும். அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த ரெமெடி வந்து கிடைக்கும் மேடம். ஓகே. ஆமாம். இப்போ நோ டிரைவிங் லைசன்ஸ்னால் இன்றைக்கி வரைக்கும் பே அண்ட் ரெக்கவர் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் வந்து முடிவு பண்ணல. ஸோ அது வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஓகே. இன்றைக்கி வரைக்கும் பே அண்ட் ரெக்கவர் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். காசி சார், நம்ம ஷோவோட தலைப்பு, அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ஏன் தாமதமாகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வந்து நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ அது ஏன் சார் தாமதமாகுது? நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வந்து ஆக்சிடெண்ட் ஆனோன்னா அந்த ரெலவெண்ட் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. ஓகே. இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் ஆனோன்னா போயிட்டு எஃப்ஐஆர்னு சொல்லுவோம், அதாவது முதல் தகவல் அறிக்கை. அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து நம்ம போலீஸ்லேருந்து வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளுக்கான பாலிசி ரெக்கார்ட்ஸ், அதாவது ஆர்சி புக்கு, அந்த பாலிசி, அவங்க டிஎல், இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கணும். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து நம்மக்கிட்ட வழக்கறிஞர்கள்கிட்ட வரும்போது அதை கிளைம் ஃபார்மாக ரெடி பண்ணி அதை கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ரெக்கார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகுது. ஓகே. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். மெயின் ரீசன் அது. மெயின் ரீசனே அதான். மெயின் ரீசன். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம வந்து வழக்கு தாக்கல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வழக்கை இங்கே கொண்டு போகிறதில்ல, பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இழப்பீடை வாங்கி கொடுக்குறக்காக தான் இந்த மனு போடுறோம். அப்போ அந்த மனுக்கு முக்கிய தகவலே இதுதான். அதாவது ஆர்சி புக்கு, பாலிசி கண்டிஷன்ஸு, பாலிசிஸு, அவங்க ஒரு வண்டி ஓட்டுனதுக்கான டிஎல், இதெல்லாம் முக்கியமாக. அப்புறம் இவர் விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இவருடைய விபத்து அறிக்கைகள், அதாவது இவருக்கு டிசாஸ்டர் மாதிரி கொடுத்துருக்கலாம், ஓபி சீட் கொடுத்துருக்கலாம், ஊன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம், ஏஆர் காப்பி கொடுத்துருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நெசசிட்டி. இதெல்லாம் இருந்தால் தான் வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளைம் பெட்டிஷன் கொடுத்து அது நம்ம கேஸ் நடத்தி அவார்டு வாங்கி கொடுக்குறது. ஓகே, இந்த டாக்குமெண்ட்ஸ் நெசசிட்டி. ஓகே, தேங்க்யூ சார். மணிவன் சார், இப்போ வந்துட்டு சார் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்தோன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து போலீஸ்கிட்ட போய் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அவுட் சைட் த கோர்ட் வந்து நிறைய பேர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்கல்ல, அவங்க வந்துட்டு எஃப்ஐஆர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நான் போய் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதி கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதனால ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா சார்? இல்லை மேடம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓன் டேமேஜ், வெஹிக்கிளுக்கு ஓன் டேமேஜ் மட்டும்தான் மேடம் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடாமல் இன்சூரன்ஸுடைய சர்வேயர் வந்து அந்த வாகனத்தை வந்து பார்வையிடுவார். பார்வையிட்டு அவர் அசஸ் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் டேமேஜுக்கு நீங்கள் போய் அந்த செட்டில் போய் விட்டிங்கன்னா அவங்க வண்டியை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான அந்த கட்டணத்தை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பே பண்ணிடும் மேடம். ஓகே. ஸோ இது வந்து ஓன் டேமேஜுக்கு மட்டும் தான் இப்படி பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி அந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும்னு சொல்கிறீங்க. ஓகே சார், நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் வந்து இளங்கோவன், அரியலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே. அரப்பங்குறிச்சி. ஓகே சார், நீங்கள் ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் வச்சுருக்கீங்களா? ஆமாம் மேடம். கொஞ்சம் ரிசீவரில் எடுத்து பேசுகிறீங்களா? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார்.
கம்மி பண்ணிடுறேன் மேம். ஓகே சார், ஓகே சார். சரிங்க மேம். இப்போ கேளுங்க சார். மேம், என்னோட பக்கத்து வீட்டுல இருந்து ஓகே விவசாய கூலி வேலைக்கு வந்து லோடு ஆட்டோல வந்து வேலைக்கு போயிருந்தாங்க மேம். ஓகே அவங்களோட வலது கை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து எப்படி மேம் இந்த காப்பீட்டு நிறுவனத்துல இருந்து எப்படி என்ன செய்யலாம் மேம் கேட்கலாம். எப்போ சார் நடந்தது இது? இப்போ ஒரு 15 நாள் ஆகுது. 15 நாள் இருக்கு மேம். ஓகே. இதுக்கு வந்து ஏதாச்சும் யாராச்சும் வந்து பார்வையிட்டு போலீஸ் அவங்களாம் வந்து பார்வையிட்டு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாங்களா? கம்ப்ளைண்ட் ஒண்ணு என்னன்னு தெரியல. நம்ம அவங்கள கேட்டுக்கிட்டு தான் மேம் என்னன்னு கேட்கணும். வந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல்ல சார் போய் இது பண்ணாங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாங்க மேம். ஓகே சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார். சார், நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாங்க மேம். இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு ஜிஹெச்சில் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாங்க மேம். இப்போ இந்த 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 ஆக்சிடென்ட் நடந்த விவரத்தை நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்கணும். சரிங்க மேம். அவங்க வந்து உங்களை விசாரிப்பாங்க. விசாரித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஜிஹெச்சில் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, சரிங்க சார். அங்கேயும் காவல்துறை போய் விசாரிப்பாங்க. சரிங்க சார். அங்கே விசாரணை பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புவாங்க. சரிங்க சார். அவங்க அனுப்பிச்சோடனே சரிங்க சார். இந்த விபத்து நடந்ததுக்கான இன்வெஸ்டிகேஷனை வந்து காவல்துறை மேற்கொண்டு விசாரணை பண்ணுவாங்க. யார் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு அவங்களுடைய வெஹிக்கிளுடைய ரெக்கார்ட்ஸ் வாங்குவாங்க. அதாவது பதிவு புத்தகம், ஆர்சி புக்குன்னு சொல்கிறது. சரிங்க சார். அதுக்கப்புறம் பாலிசி, அந்த வாகனத்துடைய பாலிசி. சரிங்க சார். அந்த வாகனத்தை இயக்குனருடைய ஓட்டுநர் உரிமம். ஓகே சார். இந்த தகவல் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இதை கலெக்ட் பண்ணிவிட்டு கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் கன்சர்ன் ட்ரிபியூனலுக்கும் அனுப்புவாங்க. சரிங்க சார். இது அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட நீதிமன்றங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே சார். இங்கே பாதிக்கப்பட்ட நீங்களும் வந்து இதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வழக்கறிஞர் வச்சு மனு போடலாம். ஓகே சார். உங்களுக்கு தேவையான இழப்பீடு நிவாரணங்கள் வந்து கிடைக்கும். நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 ஹலோம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ ஹலோம்மா, கேட்குதாம்மா? நீங்கள் பேசலாம். ஹலோ வணக்கம் மேம். நாங்கள் டிவிலேருந்து பிரியா பேசுகிறேன். ஓகே மேம். உங்கள் கேள்வி கேட்கலாம் மேம். ஓகே மேம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கணிப்பில் வந்து இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம். மேம் நீங்கள் வந்து ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறீங்களா? இப்போ கேட்குதுங்களா மேம்? கேட்குதுமா, சொல்லுங்கள் மேம். நாங்கள் ஒரு மணி வந்து ஒரு 20 lakhs வரைக்கும் ஒரு ப்ரைவேட் வந்து போட்டு வச்சிருந்தோம் மேம். ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. பட் எங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் கொடுத்துருந்தாங்க. இப்போ லாக் ஆனதுனால இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா நாங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்தரா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணணும் மேம்? எப்போ ஃபைல் பண்ணீங்க கேஸ்? என்ன ஸ்டேஜில் மேம் இருக்கு? இப்பதான் மேம் எல்லாருமே மதுரை இதுல வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு 1.5 months ஆச்சு மேம். ஓகே மேம். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க மேம். காசி சார் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ கேஸ் மதுரையில் ஃபைல் பண்ணியிருக்கேன். நீங்கள் மதுரையில் என்ன கேஸ் மேடம் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலா மதுரையில் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கேஸ் சார். ஆக்சுவலா எனக்கு நேம் வந்து சரியா ஞாபகம் இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. நாங்க அங்க மதுரையில தான் சார் போய் கொடுத்துருக்கோம். இல்லை, எந்த கோர்ட்டு என்ன மாதிரி டீட்டெயில்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெமிடிக்காக அவங்க பண்ணியிருக்காங்கிற விவரம் சொல்ல முடியும். அதுக்காக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, கம்பெனி நேம் சொல்லலாமா சார்? சொல்லலாமா, தவறு இல்லை. நியோமேக்ஸ்ல போட்டிருந்தோம் சார். ஓகேம்மா. அதுதான் இப்போ வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து மதுரை கோர்ட்ல தான் போட்டிருக்கோம். சரிங்கம்மா. பட் எங்களுக்கு இன்சூரன்ஸ் டீடைல்ஸும் எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் எதுவுமே இல்லை சார். ஸோ ஃபர்தரா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் சார் கால் பண்ணியிருக்கோம். ஏம்மா, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த ப்ரீமியமில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, டெஃபினிஷன் கிளாஸ் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்க்ளூஷன் சொல்லியிருப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குமா? ஓகேங்க சார். ஓகே. ஆமாம், நீங்கள் ப்ரீமியம் கட்டும்போதே உங்கள்கிட்ட அந்த இதை காப்பிலாம் கொடுத்துருப்பாங்கம்மா? கொடுத்துருக்காங்க சார். கொடுத்துருக்காங்க. அந்த காப்பியில் எல்லாமே இருக்குமா? ஓகே சார். இப்போ உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டவுடனே நீங்கள் அது சம்மந்தமாக வந்து ஆம்பட்ஸ்மேன் சொல்லி ஒரு நீதிமன்றம் இருக்குது, அதாவது குறை தீர்ப்பாளர்னு சொல்லிட்டு தமிழில்.
ஓகே சார். ஓகே. அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அங்கே போய் உரிமை கோரல்னு சொல்லுவோம், அதாவது கிளைம்னு சொல்லுவோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிற கிளைமுக்கு அங்கே ஆம்பட்ஸ்மேனில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கம்மா, அதாவது அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். அந்த குறை தீர்ப்பாளர் அவார்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிவாரணம் சரியான முறையில் கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அடுத்து அப்பீல் ப்ரொவிஷன் இருக்குமா? ஓகே சார். டைரெக்டாக அதையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாமா? சரிங்க சார். உங்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்கும், ஒரி பண்ண வேணாமா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ, கேக்குங்களா? கேக்குது சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம், சேகர் பேரு. ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம் எங்க மாமனார் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஓகே. அவரு செங்கல் வண்டி கூலி தொழிலாளி, செங்கல் வண்டி மேலந்து விழுந்துட்டாரு. ஓகே. அது வந்து இப்ப லாயர் கிட்ட போட்டு 4 வருஷம் ஆகி போச்சு. ஓகே. அது 4 வருஷம் கேட்டா இப்ப அதர் பார்ட்டி அந்த ஓனர் இருந்துட்டு எங்க வண்டியில இருந்து விழுவலன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனில சொல்லிக்கிறாராம். ஓகே. அதனால ரொம்ப இழுத்தடிச்சிருக்காரு எங்க லாயரு. ஓகே. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு? அது ஃபைனல் இப்ப டிசம்பர் 3ஆம் தேதி 13ஆம் தேதி அது கடைசி ஃபைனல் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகே. ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஆர்டர் ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல இனிமே தான் ஆர்குமெண்ட்ஸ் பண்ண போறாங்களா? இல்ல அவருக்கு ஒரு இயரிங்குள்ள எங்க கூப்பிடல மேடம். ட்ரையல் அது எதுவுமே ஆரம்பிக்கலையா இன்னும்? அவங்க கேட்ட நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, லைனா போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆனா எங்களுக்கு எங்க மாமியா தான் இது பார்ட்டி இது போட்டுக்கிறாங்க வாரிசுக்கு. ஓகே. ஆனா அவங்க எதுவுமே கூப்பிடல, இது நாள் வரைக்கும் கூப்பிடல, லேபர் போர்ட்டல் தான் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க, எதுவுமே கூப்பிடல. ஓகே. அப்புறமேட்டு அவரு எங்க லாயர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி லாயர் இங்கே கேஸ் போட்டுருக்காங்களாம், அவங்க கிட்ட எங்கேயோ எங்க வண்டியில உழுவுல, அவரு எங்க பார்ட்டி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஓகே. அதனால அவங்க கேஸ் போட்டு அவங்க நாங்க எங்க பக்கம் தான் சாதகமா பண்றதுதான் பாப்பனாங்க அப்படிங்கிறாரு அந்த ஆப்போசிட் பார்ட்டி லாயர், இன்சூரன்ஸ் லாயர். ஓகே. இது என்ன நிலுவையில் இருக்குது ஒன்றும் புரியல, அதான் எப்படி. ஓகே சார், உங்களுக்கு கேஸ் நம்பர் தெரியுமா? கேஸ் நம்பர் இசி நம்பர் 63 நினைக்கிறேன். ஓகே ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவார் சார் காசி சார். சார் நீங்கள் இசி நம்பர் 63 சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமாங்க சார். அது வந்து நம்ம இங்கே சென்னையில் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்கல்ல? இல்லைங்க சார், சேலம் லேபர் போர்ட்டல் தான் போட்டுருப்போம்னு சொன்னாங்க. எந்த வருஷம்? 2022 சார். 2022. இப்போ இந்த இசி கேஸ் வந்து 63 2022 அந்த கேஸ் நம்பர் வச்சோம்னா இப்போ என்ன ஸ்டேஜில் கேஸ் விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணோன்னா எது தரப்புக்கு மனு போகும், எது தரப்புக்கு மனு சம்மனா போனோன்னா அவங்க வக்கீல் வச்சு அவங்க கவுண்டர் போடுவாங்க. அந்த கவுண்டரில் தான் இந்த தகவல் நீங்கள் சொன்ன இப்போ தகவல் பூரா அந்த கவுண்டரில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கிளைம் கேட்குறோம், நம்ம பாதிப்பு அடைஞ்சிருக்கோம், அதனால நம்ம வந்து நிவாரணத்துக்காக நஷ்டஈடு கேட்குறோம். இப்போ அவங்க வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணம் என்னன்னா அவரே தவறி விழுந்துட்டாங்க, அதனால நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்காங்க. இந்த வழக்கில் பொறுத்த வரையும் உங்களுடைய முதலாளிக்கும் உங்கள் இறந்தார் இருப்பாங்க மாமனாருக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க்மேன் அண்டு மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது முதலாளி தொழிலாளிங்கிற உறவு முறை இருக்கும். சார் லைனில் இருக்கீங்களா? முதலாளி தொழிலாளி உறவுமுறையை வச்சு உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் காம்பன்சேஷனில் நிவாரணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாகவே ஆர்டர் உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க, உங்களை சீக்கிரமாகவே விசாரணைக்கும் கூப்பிட்டுருவாங்க. இல்லை அவங்க இந்த லாயர் என்னங்கிறாருன்னா அவர் வந்துட்டு இல்லை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது ஃபெயில் பண்ணுறது தான் பார்ப்போம், நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி தான் இதாக பார்ப்போம். நாங்கள் இல்லை நம்ம வந்து கிளைம் கேட்குறோம், நம்ம வந்து நம்ம பாதிக்கப்பட்டவங்க, நம்ம கேட்குறத கோர்ட்டில் முடிவு பண்ணுறதுக்கு நீதிபதி முடிவு செய்வாங்க. அவங்க சைடு வந்து இது இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டு எவிடன்ஸ் எடுத்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அதனால் நிவாரணம் கிடைக்கிறதுக்கான முழு முயற்சியை உங்கள் வக்கீல் எடுத்து செய்வாங்க. அந்த கேஸ் கொஞ்சம் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறதுக்கு அந்த கோர்ட்ஸ் ப்ரொசீஜர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. கோர்ட்லேயே நம்ம பார்க்கலாம், கோர்ட் ஆப்ஸ்லேயும் இருக்குது. அது போயிட்டு அந்த நம்பர் தட்டி பார்த்தோம்னா என்ன ஸ்டேஜஸ்ன்னு தெரியும். கவுண்டரில் இருக்கா, இல்லை என்கொயரி வந்து எவிடன்ஸ் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை மனுதாரர் விசாரணையில் இருக்கா, இல்லை எதிர் மனுதாரர் தரப்பில் விசாரணையில் இருக்கா, இல்லை ஆர்குமெண்ட்டில் இருக்கா, இதெல்லாம் 1 by ஸ்டேஜஸ். அது கோர்ட்டு நடைமுறை. ஒவ்வொரு வழக்குகளும் இப்போ இவர் சொல்கிற மாதிரி 63லேருந்து 2022ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு
அந்த வழக்குகள்லாம் எந்த விசாரணை நடைமுறையில் இருக்குன்னு சீனியாரிட்டி பிரகாரம் கேசஸ் மூவ் ஆகும். ஓகே ஓகே அதனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான காரணம் இருக்குது. இப்போ சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் சிம்பிளாக முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனால தான் லோக் அதாலத்து சிஸ்டம்லாம் இருக்குது. அதில் கூட செட்டில்மெண்ட் பர்பஸில் முடிச்சு கொடுப்பாங்க. ஓகே சார், நம்ம அடுத்த கால் வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரமாகவே நிவாரணம் கிடைக்கும். ஓகே சார், நம்ம அடுத்த கால்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ. மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் கார்த்திக், திருச்சியிலிருந்து கால் பண்றேன். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து 2021 ஆக்சிடென்ட் ஆச்சு மேடம். ஓகே. இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே. எனக்கு காலில் பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே. பிளேட் இப்போ வந்து எடுத்துட்டாங்க. ஓகே. ஆனால் இப்போ கிளைம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதாங்க? ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார், கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். சார் 2021 ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆமாங்க மேடம். வழக்கு எங்கே சார் போட்டிருக்கீங்க நீங்கள்? எந்த நீதிமன்றம்? கரூர்லைங்க சார். கரூர்லைங்க சார். கரூர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் போய் பெட்டி ஏறி சாட்சி சொல்லிட்டீங்களே சார்? சார் பெட்டி ஏறி சாட்சி சொல்லிட்டீங்களா? கோர்ட்டுக்கு போய் உங்களை எதிர்தரப்பு வக்கீல் வந்து கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்டாங்களா? குறுக்கு விசாரணையெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கேட்கலைங்க. அதாவது எப்போதுமே வந்து வழக்கு எப்படி நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மனு போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் எதிர்மனு வரும், எதிர்மனுக்கு அப்புறம் விசாரணைன்னு ஒரு தேதி கொடுப்பாங்க. அந்த தேதியில் உங்களை பெட்டி ஏற்றி சாட்சியம் எடுப்பாங்க. சாட்சியம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எதிர்தரப்பு வக்கீல் வந்து உங்கள்கிட்ட குறுக்கு விசாரணையில் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எதிர்தரப்புலேருந்து விசாரணைக்கு சாட்சியத்தை கூட்டிகிட்டு வராங்க. மனுதாரர் தரப்பில் நம்ம வக்கீல் வந்து உங்கள் வக்கீல், அதாவது உங்கள் வக்கீல் கிராஸ் பண்ணுவாங்க. அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இது வரும், விவாதங்கள் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேஜ் வந்து நீங்கள் பிளேட் ரிமூவல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் விசாரணையில் உங்கள்கிட்ட ப்ரூஃப் எவிடென்ட்னு சொல்லி உங்கள் வழக்கறிஞர் வந்து உங்களை பெட்டி ஏற்றி ஒரு சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்கிறது, அதாவது உங்களுடைய வாக்குமூலத்தை கோர்ட்டில் பதிகிறது, அதாவது சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்கிறது. எதிர்தரப்பு வக்கீல் வந்து உங்கள்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்கும்போது, அதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் கேட்கும்போது அந்த பிளேட் ரிமூவல் சர்டிஃபிகேட்டு, இந்த ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக உங்களுக்கு நிவாரணம் வழங்கும்போது கன்சிடர் பண்ணுவாங்க. நீதிபதி உங்களுக்கு தேவையான உத்தரவு பிறப்பிப்பாங்க. நம்ம கூட காலர் செஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். ஓகேம்மா. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். மேம் நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறீங்களா? ஆமாங்க மேம். கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ரிசீவரில் எடுத்து பேசுங்க. ஓகே. ஓகே மேம். அது ஹலோ. சொல்லுங்கம்மா. மேடம், 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வண்டி ஓட்டின்னு போனவருக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை. ஓகே. வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை. அந்த வண்டி வந்து எக்ஸ்பயர் ஆன வண்டி. ஓகே. எதிர்க்க வந்தவங்க வந்து இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ நாங்கள் வந்து போலீஸே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ ஃபர்தரா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஓகே. வக்கீல் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. ஓகேம்மா. சரி, இப்போ நாங்க என்ன பண்ணணும், எந்த விதமான அணுகுமுறை வந்து இங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் இந்த டவுட் கேட்கலாம். ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. மணிவண்ணன் சார் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எந்த மாவட்டத்துல இருந்துமா பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் சார். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து வக்கீல் வைக்க வசதி இல்லாட்டிமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இலவச சட்ட உதவி மையம் சொல்லி இருக்குமா? அந்த இலவச சட்ட உதவி மையத்தில் போய் நீங்கள் ஒரு மனு கொடுத்தாலே அவங்களே உங்களுக்கு இலவசமாக ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி உங்கள் வழக்கை வந்து நடத்தி கொடுத்துருவாங்கம்மா. நீங்கள் எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம். இல்ல ஐயா, இப்ப இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே அவர் வந்து கழனி வேலை செய்யும் போது விழுந்து அவருக்கு 2 கால் உடஞ்சிச்சு. அவர் வேலைக்கும் போக மாட்டாரு. எதிர்பாராத விதமா இந்த விபத்து நடந்துச்சு. இப்ப எங்களுக்கு இதை எப்படி எடுத்துன்னு போறதுன்னே தெரியலங்க ஐயா. அதுதாம்மா, எதிர்பாராமல் விபத்து நடந்துருச்சு. எதிர்பாராமல் நடக்கிறது தான் விபத்து. வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருந்திருந்தா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த நஷ்டஈடை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்றீங்க, வக்கீல் வைக்கவும் பார்த்தீங்கன்னா வசதி இல்லைன்றீங்க. அப்போ இலவச சட்ட உதவி மையம் தான் உங்களுக்கு வந்து வக்கீலை வந்து வச்சு கொடுப்பாங்க. அதனால் இலவச சட்ட உதவி மையத்தை நாடுங்க. ஓகே ஐயா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ.
ஹலோம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுராந்தாங்க மேடம். ஓகேம்மா, நீங்கள் கேட்கலாமா? என் பேர் சிவசங்கரி. ஓகே. என் மருமன் பிள்ளை இறந்து 3 வருஷம் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க கேளம்பாக்கத்தில். ஓகே. எங்களோட கேஸ் வந்து மதுராந்தத்தில் நடந்துன்னு இருக்கு மேடம். இன்சூரன்ஸ்காரங்க ஒரு தடவை தான் வந்து எங்களை கேட்டுன்னு போனாங்க. ஓகே. இன்ன வரைக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆகிறவன்னு நாங்கள் பார்த்தது கிடையாது. ஓகே. எங்கள் சம்மந்திட்டையும் எதிர் கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் அவங்களும் நாங்களும் ஒரு நாள் கூட கோர்ட்டுக்கு எதிர் மூலியமா வந்து போய் பார்த்ததே கிடையாது நாங்கள் 2 பேருமே. ஓகே. கொஞ்சம் மனக்கசப்பு. ஹலோ. சொல்லுங்க மேம். இது என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படின்னா பண்ணணும்னு கேட்குறீங்களாம்மா? ஆமாம். ஏன் மேடம் இவ்வளோ லேட் ஆகுது? புரியுது. உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. காசி சின்ன வயசு மேம். எங்கள் பொண்ணுக்கு 25 வயசு தான் ஆகுது. அதனால வீட்டுக்காரர் இறந்தாரு, கையில் ஒரு குழந்தை. புரியுதுமா, புரியுது. உங்களுக்கு அந்த நிதி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எப்படி பெறலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. 3 வருஷம் ஆகுது மேம். புரியுதுமா. உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. காசி சார் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களுக்கு வழக்கறிஞர் பதில் சொன்னாருங்களா, கேட்டீங்களா? அவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். அவர் எனக்கும் அந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது எங்களுக்கும். அப்படிங்களா? இப்போ நீங்கள் 3 வருடம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இந்த 3 வருஷம் ஆகுது. 3 வருடம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் உங்கள் சம்மந்தி வேறு தனியாக வழக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த விவரமாவது தெரியுமாம்மா? அதுடைய வழக்கு சார் அவரை நான் இந்த வரைக்கும் பார்த்ததே கிடையாது சார். அந்த வக்கீல இல்லை, உங்களுக்கு காப்பி வந்திருக்குமே, சம்மன் காப்பி, அழைப்பானை காப்பி கோர்ட்லேருந்து வந்திருக்குமே. எதுவுமே வரல சார். இப்போ வழக்கு எந்த நிலுவையில் இருக்குன்னே தெரியலையேம்மா. நீங்கள் வழக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யறது. சொல்றாரு சார், எங்களோட வக்கீல் சொல்றாரு நான் முடிச்சு தரேன். அவங்களும் உங்க சம்மந்தியும் போட்டிருக்காங்க. உங்களோட வழக்கு எண் 16ன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். இப்போ அந்த வழக்கு எண் 16ன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம்னு சொன்னீங்கன்னா 2022 ஆக்சிடென்ட் ஆச்சு சார். இப்போ 23ல் நம்பராக இருக்கலாம். எந்த மாதம் அடிபட்டது அவங்களுக்கு? கார்ல சார், பைக்ல போகும்போது. இல்ல எந்த மாத விபத்து நடைபெற்றதுன்னு கேட்டேன். புரட்டாசி மாதம் சார். அப்போ இப்போ நவம்பர் மாதம் வந்திருக்கும். அப்போ 16/2023 இருக்கலாம் நம்பர். நானாக யூகத்தின் அடிப்படையில் தான்மா சொல்கிறேன். வக்கீல் எந்த லெவலில் உங்கள் வழக்கை நடத்தியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் மனு போட்டிருந்தீங்கன்னா இந்த மனுக்கு வந்து எதிர்தரப்பு வழக்கறிஞர் வந்து உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அதாவது இப்போ வழக்கறிஞர் உங்கள் வழக்கறிஞரே உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. இது மாதிரி கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாய்தா தேதி போட்டுகிட்டே வருவாங்க. அதாவது வழக்கு விசாரணைக்கு மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க. இந்த வழக்கு பொறுத்தவரை அந்த டைம் தான் உங்களை சாட்சியாக பெட்டியில் ஏறி விசாரணை செய்வாங்க. இப்போ இந்த வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து சப்சிக்வெண்ட்டாக அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற விவரமும் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான இழப்பீடாக அவங்க கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாகவே வழக்கு முடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. ஏன்னா கேஸ் நம்பர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் வக்கீல் வந்து உங்களை அந்த விசாரணைக்கு மட்டும்தான் வர சொல்லுவாங்க. விசாரணைக்கு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பணம் வரும்போது கூப்பிடுவாங்க. ஓகே, இதுதாம்மா இந்த வழக்குடைய நடைமுறை. மணிவன் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய காலர்ஸ் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா வந்துட்டு என் கேஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது, அது எப்படி நான் வேகமாக முடிக்கிறதுங்கிறது தான் வந்து எல்லாரும் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் வந்து இவ்வளோ டிலே ஆகுது, இது எப்படி வேகமாக முடிக்கலாம் சார்? இன்றைக்கி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அதர் சைடு வந்து கவுண்டர் போட்டு அதை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுதுங்க. இந்த டிலேயை வந்து நீங்கள் சரி பண்ணி வேகமாக உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கணும், நஷ்ட ஈடு வாங்கணுன்னா அதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீடியேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம். இங்கே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி 2 பார்ட்டியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை நீங்கள் பேசி முடிச்சிங்கன்னா 60 டேஸில் இந்த கேஸை வந்து முடித்து உங்களுக்கு உடனடியாக பணம் வந்து இம்மீடியட்டாக கிடைக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்பீலே கிடையாது. மீடியேஷனில் வர்ற ஆர்டருக்கோ லோக் அதாலத்தில் வர்ற ஆர்டருக்கோ அப்பீலே கிடையாது. உடனடியாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். நீங்கள் ட்ரையல் நடத்துனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் மேடம். ஓகே,
ஓகே சார், தேங்க்யூ சார். காசி சார், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் எல்லார் வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சும் ஆயிருக்கும். நான் கீழே விழுந்துட்டேன், இல்லை நான் தெரியாமல் போய் இடிச்சிட்டேன், அந்த மாதிரி நிறையா பேர் வீட்டில் நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்படி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற போது உங்கள் கூட வந்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து டாருங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்னா என்ன, அதை எப்படி வந்து கிளைம் பண்ணலாங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். டீட்டெயில்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புனால வந்தது. ஓகே. இது வந்து அமுல்படுத்தணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த சிஸ்டம் தான். எப்படின்னா வழக்குகள் வந்து நிறையா ஆயிடுச்சு. அதாவது வெஹிக்கிள் அதிகமாகிடுச்சு, வாகனங்கள் அதிகமாகிடுச்சு, விபத்துக்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டுக்கு பவர் கொடுத்தாங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டுக்கு பவர் கொடுக்கும்போது இந்த டீட்டெயில்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்லாம் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே எல்லா சிஸ்டமும் அவங்க ரெடி பண்ணி, ஏன்னா அவங்க தானே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அதனால் அவங்களே ரெடி பண்ணி இந்த டீட்டெயில்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை வந்து கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கன்சர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அந்த பாதிக்கடைய மனுதாரர் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க டீட்டெயில்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். அதை பேஸ் பண்ணிவிட்டு நோடல் ஆஃபீஸர் வந்து அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டு ஓகேவா அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இது செட்டில் ஆனால் ஓகே, செட்டில் ஆகலைன்னா கேஸ் நடத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் சிஸ்டம். ஆக்சுவலி இதனால வந்து எவ்வளோ நாளில் இதை முடிக்க முடியும் சார்? டைம் லிமிட்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, டைம் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க, 90 days மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், டன் தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் நினைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எனக்கு பேர் மோகன் ஜெயக்குமார். ஓகே சார், சொல்லுங்கள் சார். நாகூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார். அதாவது எனக்கு மகன் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருந்தான். ஓகே. அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியாமல் இருக்கு. ஓகே. முந்தின ஓனர் வந்து அந்த இன்சூரன்ஸுக்கான அந்த ஸ்கூட்டருக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கல. ஓகே. புதிய இன்சூரன்ஸ் வாங்கி தடை ஏற்படுகிறது. அது சரி பண்ணணுமே. இது எப்படி இன்சூரன்ஸ் வாங்குறதுன்னு கேட்குறீங்க, கரெக்டா? ஆமாம் ஆமாம், ரெண்டாவது இன்சூரன்ஸ் வாங்கிடுது. ஓகே ஓகே சார், உங்கள் கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லலாம் சார். காசி சார் கொஞ்சம் பேச சார். சார் நீங்கள் ஸ்கூட்ரு செகண்ட் ஹேண்ட் தானே வாங்கியிருக்கீங்க? ஆமாம் சார். அவர்கிட்ட டெலிவரி காப்பிலாம் வாங்கிட்டீங்களா? சலான் கொடுத்தாரா உங்கள்கிட்ட? ஒன்றும் கொடுக்கலையே, பைசா மட்டும் தான் வாங்கிட்டு வந்து வாங்கியிருக்காரு. நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் தான் ஓனர்னு சொல்லி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியா? அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. அப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் அவர் பழைய ஓல்டு இன்சூரன்ஸ் கவரேஜில் இருந்தால், அதாவது ஒரு வருஷத்துக்கு இடையில நீங்கள் அவர்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி அவர் பேரில் இருந்தால், அந்த பேரில் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அந்த 1 year உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அவர் எந்த ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரோ அந்த ஆஃபீஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ரெண்டுக்குமே நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு மாற்ற சொல்லி நீங்கள் ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இந்த நடைமுறை இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு வண்டி வரும், உங்கள் பேருக்கு இன்சூரன்ஸ் மாறும். இப்போ அந்த வண்டிக்கே இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டியை இயக்கக்கூடாது, அதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓனர் ஆயிடுறீங்க. ஓனர் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு கம்பல்சரி இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி கிளைம் யார் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துடலாம். அதாவது உங்களுக்கு பாதிப்பு நீங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் பண்ணிக்கிறோம், அந்த நெஸ்ட் ஐடை அவங்க கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்கள் அதெல்லாம் பாலிசியெல்லாம் வாங்கிடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், ஆக்சுவலி இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இதை பற்றி பேசும்போது ஐ திங்க் மக்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணணும். அங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒன்று சண்டை போடுவேன் அந்த மாதிரி சொல்லி சண்டை போடுறதுக்கு இறங்குறாங்க, இல்லாட்டி ஒரே தான் ஓடிடுறாங்க. இது ரெண்டுமே பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக ஒரு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னா என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டிங்கன்னா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம நிறையவே இதை பற்றி நிறையாவே பேசியிருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கி அதை ரிமைண்டராக சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோடனே யாருமே பதட்டப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா பதட்டப்படாமல் அவங்கள கொண்டு போய் மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். அவங்க உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம அவங்கள பார்த்துக்கலைன்னா வேறு யாரும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா ஒரு யாருமே இல்லாத இடத்துல விபத்தை நம்ம பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிடக்கூடாது. இந்த மனிதாபிமானமற்ற செயல்னால ஒரு உயிர் போயிடுது. அந்த குடும்பம் அவங்கள நம்பி தான் இருந்திருக்கும். அப்போ அவங்களுடைய வருமான இழப்பெல்லாம் யாருமே ஈடுகட்ட முடியாது. இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீமே அதுதான், பாதிப்படைஞ்சவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைச்சாகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் இந்த மேண்டட்ரியாக அதை வந்து வெஹிக்கிளில் கொண்டு வந்தது காரணமே.
அதனால் ஃபஸ்ட்டு விபத்து நேரிட்டுச்சுன்னா உடனே வந்து மருத்துவ சிகிச்சை தான் கொடுக்கணும். அதை வந்து இப்போ நம்ம அரசாங்கம்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ்னு அதை கொண்டு வந்திருக்காங்க. கோல்டன் ஹவர்ஸ்னால் உயிரை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம குடிமகனை காப்பாற்ற வேண்டியது முக்கிய கருத்துன்னு சொல்லிட்டு தான் அந்த கோல்டன் ஹவர்ஸே சட்டத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க, திருத்தம் பண்ணி 2019 திருத்த சட்டத்தில் அது முக்கிய பாயிண்டாகவே கொண்டு வந்தாங்க. அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை முழுவதுமே இலவசம்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் அவங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கொடுக்கணும். ஏன்னா இதில் அவங்க கொண்டு போய் காப்பாற்றுவாங்க. ஏன்னா அவங்க மேலே கேஸ் போட்டுற மாட்டாங்க. விபத்தெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு முத அவங்க உயிரை காப்பாற்றணும். அதுதான் முக்கிய நோக்கமாக இந்த திருத்தத்தில் கொண்டு வந்து இதை வந்து மருத்துவ சிகிச்சை கூட இலவசமாக தான் முழுவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இலவச சிகிச்சை தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக நம்ம காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளைம் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகிறது. அது பாதிக்கப்பட்டதுனால அவங்களுடைய பாதிப்பு எவ்வளோங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட்டு தீர்மானம் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் அடுத்த ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிடென்ட் ஆனால் அவங்களுடைய உயிரை காப்பாற்றணும், அவங்க உடல் உபாதையை பாதுகாக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கால் பண்ண ஒவ்வொரு நேரக்கும் மிகவும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ மணிவன்சன், தேங்க்யூ காசி சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். until then this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.